வணக்கம். அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஒரு தடவை 2 தடவை கிடையாதுங்க. ஒவ்வொரு தடவையும் மைக்க பிடிக்கிறப்பெல்லாம் பெண்களை இழிவுபடுத்துறதையே தன்னுடைய வேலையா வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். எப்ப பார்த்தாலும் பெண்களை அவமதிக்கிறது, அலட்சியப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, இதே இவருடைய வேலை. இப்ப நேத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற ஒரு திட்டத்தை பார்த்து பொறாமையில மக்கள் எல்லாம் ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்களே அப்படின்னு அதை தாங்கிக்க முடியாம அவர் உச்சகட்ட காழ்ப்புணர்ச்சியில ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்னன்னா, உங்கள் கனவைன்னு சொல்றாரு. நான் நயன்தாராவை கேட்டா அவர் எனக்கு கொடுப்பாரா? ரொம்ப கேவலமா இல்ல? அரசியல்ல ஒரு நாகரிகமான விமர்சனங்கள் வரவேற்கத்தக்கதுதான். அதை நம்ம யாரும் மறுக்க முடியாதுங்க. ஸோ நீங்க ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற பேர்ல கூட்டத்தை போட்டு பெண்களை ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசுறது, அப்புறம் இன்னொரு அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றதுக்கு வாய் கூசுதுங்க. அந்த மாதிரியெல்லாம் பெண்களை அசிங்கப்படுத்தி பேசுறதுக்காகவே இந்த அதிமுக ஆட்சி, அதாவது இந்த அதிமுக ஆட்சி வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கவனிச்சு பாருங்க. பெண்களுக்கு கண்டிப்பா மரியாதை இருக்காது, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, பெண்களெல்லாம் நாம அடக்கி வைக்கிற அடிமை அப்படிங்கிற நோக்கத்தோட இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, 1000 ரூபாய் உரிமை தொகை இருக்கு பாத்தீங்களா, அது மக்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு ஸ்டே வாங்கினது கோர்ட்ல போய் போட்டதான் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சி.வி. சண்முகம் தான். இந்த அளவுக்கு பெண்களுக்கு வரக்கூடிய திட்டங்கள்லாம் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப உச்சகட்ட வன்மத்தோட இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க பிஜேபி சங்கிகளோட சேர்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டை அடிமைப்படுத்தணும் அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தலைவியா யார் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க பாத்தீங்களா. அப்ப நல்லா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இவங்களை எல்லாம் அந்த அம்மா ஏன் அடக்கி வச்சிருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். ஆடுற மாட்டை ஆடி கரைக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த அம்மா எல்லாத்தையும் அடக்கி வச்சாதான் ஒழுங்கா இருப்பாங்கன்னு சொல்லி அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களை எல்லாம் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஆளாளுக்கு வாத்தியார் மாதிரி எடுத்தவங்க எல்லாம் மைக்க பிடிச்ச உடனே தான் வாயில வந்ததையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். கண்டிப்பா சொல்றேன், மக்கள் இதை சிந்திக்கணும். நல்ல ஆட்சி திமுக ஆட்சி அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். என்னைக்குமே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு இயக்கம் அப்படின்னா அது திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை பத்தி மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.